அன்பான மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு மையப்படுத்துதல் மற்றும் மையப்படுத்தாமை. முதல்ல மையப்படுத்தல்னா என்ன, மையப்படுத்தாமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு படிக்கலாம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். மையப்படுத்துதலுக்கும் மையப்படுத்தாமைக்கும் உள்ள வேறுபாடுகள், அதனுடைய காரணிகள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அதாவது உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 85. சரியா? இதில் ஃபஸ்ட்டில் உனக்கு நான் புரியும்படி மையப்படுத்துதல்னா என்ன, மையப்படுத்தாமைன்னா என்னன்னு சொல்கிறேன், கவனிச்சிக்க. மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது முழு நிறுவனத்தை குறித்த முழு செயல்பாடுகளும், அதாவது செயல்பாடுகள்ங்கிற ஒரே வார்த்தையில் அத்தனை பணிகளும், விதிகள், புரியுதா, நடைமுறைகள் அனைத்தையும் குறிக்கிறதா நம்ம ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள். இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் யார் கைவசம் இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளர், அதாவது நம்ம படிச்சிருக்கோம் மேலாண்மையினுடைய வகைகள்: மேல்நிலை மேலாண்மை, இடைநிலை மேலாண்மை, கடைநிலை மேலாண்மை. இந்த மேல்நிலை மேலாண்மையை தான் என்ன சொல்லலாம்னு சொன்னால் உயர்நிலை மேலாண்மைன்னு சொல்கிறோம். அத்தனை பவரும் யார் கையில் இருக்கும்னா உயர்நிலை மேலாண்மையின் கையில் தான் இருக்கும், அத்தனை செயல்பாடும். இப்போ இந்த செயல்பாடுகளை எல்லாம் ஒரு நிறுவனத்தில் கீழ்நிலையில் செயல்படக்கூடிய கீழ்நிலை பணியாளர்களோடு அவங்களுடைய அதிகாரத்தை கொடுக்கறதோ, அவங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கறது. இப்போது ஏதாவது ஒரு செயல்களில் உள்ள குறைபாடுகள் இருக்குது, அந்த குறைகளை களைவதற்காக என்ன செய்யலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தையோ எதையுமே அந்த கீழ்ப்பணியாளரோட கலந்து ஆலோசனை செய்யாமல், புரியுதா உங்களுக்கு? நல்ல மீனிங் புரியணும். கலந்து ஆலோசனை செய்யப்படாமல் இருக்குமே ஆயின் அது மையப்படுத்தப்படாததுன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். புக்கில் உனக்கு குழப்பி கொடுத்த மாதிரி இருக்கும், ரீட் பண்ணும்போது புரியாது. பிள்ளைங்களே நல்லா கவனி. மையப்படுத்துதல் மற்றும் மையப்படுத்தாமை. ஃபஸ்ட்டில் நீ மையப்படுத்தாமை அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சிக்க, என்ன செய்கிறோம், அனைத்துமே மேல்நிலை மேலாளருடைய கைவசம் இருக்குமேயாயின் அது என்ன செய்யணும்னு சொன்னால் மையப்படுத்தப்பட்டது. அப்போது மையப்படுத்தப்படலை அப்படின்னு சொன்னால் கீழ்ப்பணியாளருடைய ஆலோசனைகள் எதுவுமே கேட்காம ஒரு நிறுவனத்தினுடைய உயர்நிலை மேலாண்மை செயல்படுமேயாயின் அது மையப்படுத்தப்படாத செயல்முறை. இப்போ புரியுதா? பாரு, மையப்படுத்துதல், மையப்படுத்தாமை. மையப்படுத்துதலில் அந்த உயர்நிலை மேலாண்மையர் கீழ்ப்பணியாளர்கிட்ட கலந்து ஆலோசித்து அந்த நிறுவனத்தினுடைய பணி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அடுத்து நிறுவனத்தினுடைய பணியாளர்களுடைய அந்த மூடு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அவங்களுடைய அனுபவம், அவங்களுக்கு ஏதாவது பணியாளருடைய சாதகமாக இருக்கா, அடுத்து அந்த முடிவெடுக்கிறதுலாம் அவங்க ஆர்வம் காட்டுறாங்களா இல்லையா என்று பல காரணங்களும் வச்சு கீழ்ப்பணியாளர்களை கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளோ அல்லது செயல்பாடுகளோ அல்லது நடைபெறக்கூடிய பணிகளோ மையப்படுத்துதல் என அழைக்கப்படுகின்றன. நல்லா ஒரே மீனிங் ஒரே வேர்டில் நீ புரிஞ்சுக்கலாம். கீழ்ப்பணியாளருடன் ஆலோசித்து அவங்களையும் என்ன செய்கிறாங்கன்னா குழுக்களாக சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் அல்லது நிறைவேற்றக்கூடிய பணிகள் அல்லது ஒப்படைக்கக்கூடிய அதிகாரம் அல்லது எடுக்கக்கூடிய முடிவுகள், இதுதான் என்னென்னா மையப்படுத்துதல். அவங்களோட எடுக்கக்கூடிய முடிவுகள் மையப்படுத்துதல் என அழைக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனத்தினுடைய உயர்நிலை மேலாண்மை என்பது நம்ம மேல்நிலை மேலாண்மைன்னு படிச்சிருக்க இயக்குனர் குழுக்களை கொண்ட அமைப்பு உயர்நிலை மேலாண்மைன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த உயர்நிலை மேலாண்மை தங்களுடைய நிறுவனத்தின் கீழ்நிலையில் காணப்படக்கூடிய, அதாவது இடைநிலை மேலாண்மை மற்றும் கடைநிலை மேலாண்மை பணியாளர்களுடைய ஆலோசனைகளை கலந்து அவங்களோட செயல்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய அதிகாரத்தை கொடுக்கறது, அவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கறது, இவை எல்லாம் கலந்து ஆலோசித்து செய்யப்படக்கூடிய முடிவுகள் மையப்படுத்தப்பட்டவை என அழைக்கப்படுகின்றன. மையப்படுத்தப்படாமை என்பது கீழ்ப்பணியாளருடைய செயல்பாடுகளோ அவங்களுடைய ஆலோசனைகளோ அவங்களுடைய முடிவெடுத்தல்களோ உயர்நிலை மேலாண்மையர் ஏற்றுக்கொள்வது இல்லை. புரியுதா? அப்போ கீழ்ப்பணியாளருடைய ஆலோசனை செயல்பாடுகள் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு.
புரியுதா? மையப்படுத்தப்பட்ட அமைப்பு. மையப்படுத்தப்படாமை என்பது கீழ்ப்பணியாளருடைய ஆலோசனைகள் எதையுமே அவங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்வது இல்லை. முடிவெடுக்க அதிகாரம் எதுவுமே கீழ்ப்பணியாளருக்கு கிடையாது. இதுதான் மையப்படுத்தாமை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 2 மெயின் தீம் இதுதான். இதை வச்சு உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 85, அதாவது 85வது பக்கத்தில் மையப்படுத்துதல் மையப்படுத்தாமைன்னு என்னென்னு கொடுத்துருக்கோம். இப்போ நீ ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டில் நம்ம மையப்படுத்தலாம் படிச்சுக்கிட்டுறோம், அதுக்கப்புறம் மையப்படுத்தாமை பார்க்குறோம். 2ஐயும் நீ ஒப்பிட்டு நீ மனப்பாடம் பண்ணி எழுது. ஃபஸ்ட்டில் பாரு, பேஜ் நம்பர் 85ல் மையப்படுத்துதல் என்னென்னா இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நம்மளுடைய கம்பெனி வச்சுருக்கேன். இது வந்து சுற்றுப்புற வேண்டுகோளின் அடிப்படையில் சூழ்நிலையில் இது சாத்தியமாயிருன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் சூழ்நிலையில் சாத்தியமாயிருது நம்ம சொல்லிட்டோம் ஃபஸ்ட்லேயே. மையப்படுத்துதல் என்பது கீழ்ப்பணியாளருடைய ஆலோசனைகள் அதிகாரங்களை அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அப்போ அந்த நிர்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இது சாத்தியமானது. நிர்ம சூழ்நிலையில் இயக்குனர் குழுக்கள் கட்டாயம் யாருடைய ஆலோசனை கேட்பாங்க? தனக்கு கீழ் உள்ள பங்குடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவாங்க. எனவே இது சாத்தியமானது. 2வது இதில் என்ன கொடுத்துருக்கோன்னா, கீழ்மட்ட பணியாளர்கள், அதாவது கீழ்நிலையில் உள்ள பணியாளர்கள் வந்து சில சூழ்நிலை என்னென்னா தங்களுடைய முடிவெடுக்க முடியாமல் இருக்கலாம், அனுபவம் இல்லாதவங்களாக இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலையும் முடிவெடுக்கணும் யார் நிறைவேற்றுவாங்க? அப்போ அவங்களுடைய ஆலோசனைகள் எடுக்க முடியாத பட்சத்தில் மேல்நிலை மேலாண்மையர் மையப்படுத்துகின்றனர். புரியுதா? கீழ்நிலை பணியாளர்களுடைய என்ன செய்கிறாங்கன்னா, கீழ்நிலை பணியாளர்கள் சாத்தியமற்றவங்களாக இருக்காங்க, அனுபவமற்றவங்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மேல்நிலை மேலாண்மையர் மையப்படுத்துதல் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை நிறைவேற்றுகிறார்கள் அல்லது செயல்படுத்துகிறார்கள். அடுத்து 3வது சொல்லப்போனேன்னு சொன்னால், கீழ்மட்டத்தில் உள்ள பணியாளர்களுக்கு நமக்கு என்ன சொன்னால் அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை முடிவெடுக்க தெரியாமல் இருக்கலாம், அல்லது தெரிஞ்சாலும் கூட அதில் தாங்களாகவே முன் வந்து ஆர்வம் காட்டாதவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீர் என்ன நினச்சோன்னா மையப்படுத்துதலுக்கு உத்தரவிடப்படுகிறது. அடுத்து 4வது பாயிண்ட்டை பார்த்துச்சுன்னா, முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பாரு, திடீர்னு லாக்டவுன் ஆயிடுது, செமஸ்டர் நடத்தாண்டாமா, பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் திறக்கணுமா வேண்டாமா, இந்த முடிவுகள்லாம் நம்ம யாருமே நம்ம 1000 கட்சிகள் இருந்து நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்ம கருத்துக்களை மக்கள் பதிவிட்டுறாங்க, சொல்கிறாங்க, கேஸ் போடுறாங்க. ஆனாலும் இதற்கான முடிவெடுக்கக்கூடிய உரிமை எங்கே தான் இருக்குன்னா உயர்நிலை மேலாண்மையில் தான் இருக்குது. இந்த உயர்நிலை மேலாண்மையில் முக்கியமான முடிவுன்னு கருதக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அதாவது என்ன செய்யலாம் மையப்படுத்தலை முடிவாக உறுதி செய்கிறார்கள். புரியுதா உனக்கு? அந்த மேல் அதிகாரிகள் முடிவெடுத்துக்கிறக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்கின்றனர். சில நேரத்தில் இப்போ பார்த்தோன்னா ஆபத்தான சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சில நேரத்தில் கம்பெனி லாஸ் ஆகுங்கிற ஒரு பயமுறுத்தலுக்குள்ளே உள்ளாகுவாங்க. அந்த சூழ்நிலையை மையப்படுத்தல் என்ன சொன்னால் நிறைவேற்றப்படுகிறேன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து என்னன்னு சொன்னால் நம்ம வந்து நிர்மம் வந்து ரொம்ப நாள் நீடித்த வாழ்வுடன் இருக்கணும்னா நம்மளுடைய அடிப்படை தத்துவங்கள், அதாவது என்னென்னா ஃபவுண்டேஷன் பேசிக் சொல்லலாம், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம போடக்கூடிய திட்டம் ஒரு நிலையான திட்டமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நல்ல ஸ்திரமான முடிவுகளை மேற்கொள்ளதுக்காக முடிவெடுக்கிறதுக்காக, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய பிளானுக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை எவ்வாறு நிறைவேற்றணும்னு எடுக்கக்கூடிய முடிவு உறுதியான தன்மையானதாக காணப்படணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். லாஸ்ட் அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக பார்த்தேன்னு சொன்னால் மேனேஜர் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், அதாவது அவரே செல்ஃப் டெசிஷன், அதாவது தானாகவே முடிவெடுத்து செயல்படுத்தி கொள்கிறாருன்னு கொடுத்துருக்கோம். எந்த சூழ்நிலையிலன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பொதுவாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையிலையோ அல்லது செயல்படுத்தக்கூடியோ ஒவ்வொரு நேரம் நம்மளுடைய மன பக்குவத்தை பொறுத்து தான் இருக்கும் இல்லையா? இப்போ நானே அடிக்கடி உனக்கு சொல்லுவேன், கிளாஸில் நிற்கிறேன், ஒரு பிள்ளை லேட்டாக வரா, சில நேரம் கிளாஸ் நடக்க அக்கௌண்ட்ஸில் போர்டில் போட்டுருவோம், கையாட்டிட்டு உள்ளவான்னு சொல்லிடுறோம். சில டைமில் வெளியில் நெல்லுன்னு ஸ்டாப் பண்ணிடுறோம். இது என்னுடைய மனநிலையை பொறுத்த ஒரு முடிவு. அப்போ அந்த கீழ்ப்பணியாளருடைய மனநிலையை பொறுத்து அவங்க வந்து என்ன செய்யணும்னா முடிவெடுக்க முடியாமல் மேனேஜருடைய முழு கட்டுப்பாட்டுகளும் இல்லாமல் சுயமாக என்ன செய்யப்படுகிறேன்னு சொன்னால் முடிவெடுக்கக்கூடியது. இதுதான் நம்ம என்னென்னா மையப்படுத்தப்பட்டதான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்த பக்கத்தை உனக்கு நீ பார்த்தேன்னு சொன்னால் மையப்படுத்தப்படாமை.
அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாரு, மையப்படுத்தப்படாமை. இந்த மையப்படுத்தப்படாமை என்பது நம்ம வந்து சொன்னோம் ஃபஸ்ட்டு பாயிண்டில், சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு நிர்மம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றுன்னு பார்த்தோம். ஆனால் மையப்படுத்தாமை சொல்லும்போது நிர்மத்தில் வந்து கடுமையாக இருக்கும். அப்போ என்ன கடுமையாக இருக்கும்னு சொன்னால், சுற்றுப்புற சூழ்நிலைகள் நிமித்தமாக மையப்படுத்தாமல் முடிவு எடுத்தலே நன்கு என்கிறார்கள். அதாவது சில நிர்மத்தை பொறுத்தளவில் மையப்படுத்தப்படாமல் கீழ்ப்பணியாளர்கிட்ட நம்ம கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவும் நல்லதுன்னு சொல்லி கருதுகிறாங்க. செகண்ட் பாயிண்டில் நம்ம பார்க்க போனால் கடைநிலை மேலாண்மை, அதாவது கீழ்நிலை பணியாளர்கள் அவங்க எடுக்கக்கூடிய திறமையான முடிவுகளை வச்சு நிர்மத்தை நல்லா நடத்த முடியும்னு கருதலாம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கீழ்ப்பணியாளருடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அது மையப்படுத்தப்படாமை என அழைக்கப்படுது. ஆனால் கருதலாம். ஆனாலும் கூட அவங்களுடைய ஆலோசனைகளை என்ன செய்ய மாட்டேங்காங்க, எடுத்துக்கொள்ள மாட்டேங்காங்க. இது மையப்படுத்தப்படாமைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனான்னு சொன்னால், சில சூழ்நிலைகளில் கடைநிலை மேலாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து அவங்களாகவே ஆர்வமாக இருப்பாங்க, உற்சாகமாக தலையிடணும்னு நினைப்பாங்க. இந்த சூழ்நிலை அது மையப்படுத்தப்படாத அமைப்பு. அவங்களுடைய கருத்தை யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க, நிறுவனம் ஏற்றுக்கொள்ளாது. இது மையப்படுத்தப்படாத ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது பொதுவாக சின்ன சின்ன முடிவுகள் எடுத்துறதுக்கு மையப்படுத்தாமை முடிவு தான் சிறந்தது. சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து கீழ்ப்பணியாளர்கிட்ட கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கலான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்க கீழ்ப்பணியாளர்கள் கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 85 உன்னுடைய வேறுபாடு பகுதியில் 5வது பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க பாரு, மையப்படுத்தப்படாமல். ஆனால் வேர்டிங்ஸே உன்னுடைய புக்கில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மையப்படுத்துதலில். அப்போ இந்த பாயிண்ட் எங்கே வந்திருக்கணும், மையப்படுத்துதல் என்கிற தலைப்பின் கீழே வந்திருக்கணும் இல்லையா. இந்த மையப்படுத்துதலில் ஒரு நிர்மம் கலாச்சாரம் மிகவும் நம்பத்தகுந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் விளங்குகிறது. மையப்படுத்துதல் தான் அந்த நிர்மம் வந்து நம்பிக்கைக்குரியதாக விளங்குகிறதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த பாயிண்ட்டை நீ இதோட எழுதாத, மையப்படுத்துதல் என்கிற தலைப்பின் கீழே கொண்டுட்டு போ. அடுத்தால பார்த்தேன்னு சொன்னால், சில சூழ்நிலை நிர்மம் பல கிளைகள் இருக்கும். இப்போ சப்போஸ் பேட்டாஸ் எடுத்துக்க, அதனுடைய தலைமை அலுவலகம் எங்கே இருக்கலாம், பட் அதனுடைய பிரான்ச்சஸ் பல இடங்களில் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல மையப்படுத்தா முடிவுகளே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா பிரான்ச்சில் உள்ள மேனேஜர்ட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, மையப்படுத்தாதது. அடுத்து லாஸ்ட்டில் சொல்ல போனேன்னு சொன்னால், சில முடிவுகள் வந்து ஒரு மேலாளர் அப்ரோச் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்கும். அதாவது மேலாளருடைய அப்ரோச் மீன் அணுகுமுறை. ஒரு மேலாளர் தன்னுடைய கீழ்ப்பணியாளர்களுடைய பணிகளையோ அணுகுமுறை எப்படி இருக்குது, அவருடைய நெகிழ்வுத்தன்மைக்கு ஏற்றார் போல் அவர் என்ன செய்யணும், மையப்படுத்தாதே பொருந்ததும் என்ன கூடலாம். என்னென்னு சொன்னால் பாருங்கள், எடுத்துக்காட்ட சொல்கிறேன். இப்போ நான் தான் இருக்கிறேன், என்னுடைய மனநிலைக்கு ஏற்ப உள்ள கெட் இன் கெட் அவுட் அப்படிங்கிறோம் இல்லையா. இது வந்து மேல்நிலை மேலாண்மையுடைய நெகிழ்வுத்தன்மை. இப்போ சப்போஸ் வெளியில் நிற்கிறப்பளே உள்ளவாமான்னு சொல்கிறோம். நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம அதை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்த மேலாளர் தன்னுடைய கீழ்ப்பணியாளர்களை அணுகும் முறைகளுக்கு ஏற்றாற்படி மையப்படுத்தாமை கொள்கையை என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ள முடியும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். உன்னுடைய கைடில் இதுக்கு சின்ன பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அதை பார்த்து மனப்பாடம் பண்ணிக்க. 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.